சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். The topic that I want to speak today is creative miracles, படைப்பின் அற்புதங்கள். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, வேதாகம நாட்களில் தேவதூதர்கள் வந்தார்கள். ஆபிரகாம் தேவதூதர்களுக்கு சாப்பாடு கொடுத்தார். இன்னொரு இடத்திலும் தேவதூதர்களுக்கு ஒரு இல்லத்தில் பிரவேசித்து சாப்பிட்டதாக பார்க்கிறோம். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், சிலர் அறியாமல் தேவதூதரையும் அறியாமல் உபசரித்திருக்கிறார்கள் என்று வருகிறது. அறிந்தும் உபசரித்திருக்கிறார்கள். வேதத்தில் அறிந்து உபசரித்தவர்களுடைய சரித்திரமும் இருக்கிறது. அந்த கிரியேட்டிவ் மிரக்கல்னால் என்னென்னா, அறுவை சிகிச்சை செய்து எடுக்கப்பட்ட உடல் உறுப்புகள் திரும்பவும் உருவாகிறது. இது வெளிநாட்டில் அதிகமாக நடக்கிறது. ரெனி மெக்லீன் அப்படின்னு ஒருவர் இருக்கிறார். ஐ ஹவ் காட் ஆல் ஹிஸ் டிவிடிஸ் ஆஃப் ரெனி மெக்லீன். அவர் ஒரு ஆலயத்தில் கூட்டம் நடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு ஸ்திரியை பார்த்து, சகோதரியே, உனக்கு குழந்தை இல்லை, உனக்கு குழந்தை பாக்கியத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன் என்று சொன்னார். உடனே பாஸ்டர் வந்து, ரெனி, டோன்ட் ப்ரே ஃபார் ஹர், ஷீ டசன்ட் ஹவ், கற்பப்பையில் எடுத்துட்டாங்க, அதனால் ஜெபம் பண்ணாதங்க அப்படின்னு பாஸ்டர் சொன்னார். இவர் அது காதிலே போட்டுக்கல. ஆண்டவர் சொல்கிறாரு, போய் ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் இருந்த பரிசேயர் சதிசேயரை போல அந்த போதகர் வந்து, ஜெபம் பண்ணாதங்க, ஒன்றும் நடக்காது, கற்பப்பையே இல்லை அப்படின்ட்டாங்க. ரெனி மெக்லின் போயிட்டு, லார்ட், ஐ ப்ரே நெக்ஸ்ட் இயர் when I come to this church I will bless the child அப்படின்னு ஜெபம் பண்ணார். ஒரு ஆண்டு கழித்து அந்த ஆலயத்துக்கு அவர் வந்த பொழுது அந்த அம்மாள் அந்த குழந்தையோடு இருந்தார்கள். காரணம், there was a creative miracle. ஜெஃப் ஜென்சன், JEFFJANSEN, ஜெஃப் ஜென்சன் ரீசண்டாக ஒரு புக் போட்டிருக்காரு, க்ளோரி ரைசிங். He is Jeff Jensen's book, and I downloaded in my iPad. I have to read that. Glory Rising by Jeff Jensen. Jeff Jensen மீட்டிங்கில் ஒரு நாள் தேவதூதன் வந்தார். வந்து அவர் கையில் ஒரு க்ரீன் ஸ்டோன் கொடுத்தாரு, ஒரு ரெட் ஸ்டோன் கொடுத்தார். அவருக்கு தெரில, இது என்ன இந்த ஸ்டோன் கொடுத்துட்டு போகிறீங்கன்னு. ரியல் ஸ்டோன், மறைஞ்சு போகலை, ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனில், ஆவிக்குரிய கண்களால் மாத்திரம்தான் பார்க்கலாங்கிற கற்கள் அல்ல, சரீர கண்ணால் பார்க்கக்கூடிய ஸ்டோன். அவர் தேவதூட்ட கேட்டாது, என்ன ஒரு க்ரீன் ஒன்று ரெட்டு கொடுத்துருக்கீங்க. என் கூட ஒரு கோ ஸ்பீக்கர் இருக்கார், அவருக்கு ரெட் ஸ்டோன் மேலே ஆசை. அப்போது நான் எனக்கு கொடுத்ததை எப்படி அவர் கொடுப்பேன், அவர் என் ஃப்ரெண்டு. அப்படி இருக்கும்போது அவர் நினச்சி அதை எப்படி கொடுப்பேன்னுட்டு இருக்கும்போது அந்த ரெட் ஸ்டோன் மல்டிப்ளை ஆயிடுச்சு அவர் கையிலே. உடனே ரெண்டாவது ஸ்டோன் எடுத்து அவர் கொடுத்தார். ஜெஃப் ஜென்சன், யங் மேன், ஃபேன்டாஸ்டிக் மிரக்கிள்ஸ். ஐபால்ஸ் இல்லாதவங்களுக்கெல்லாம் ஐபால்ஸ் வருது, உடல் உறுப்புலாம். அவர் பாருங்கள், ஜெஃப் ஜென்சனுடைய 4-5 புக்கு எழுதியிருக்கார். ஐ பாட் ஆல் த புக்ஸ் அண்ட் ஐ ரெட். வேதத்தை வாசியுங்கள், அதுதான் மெயின் மீல். இந்த மாதிரி காட்ஸ் ஜெனரல்ஸ், தேவனுடைய வல்லமையான ஊழியக்காரருடைய வாழ்க்கையை படியுங்கள். அது சாப்பாட்டுக்கு, தயிர் சாதத்துக்கு உள்ள ஊறுகாய் மாதிரி. அதையே ஊறுகாய் யாரும் மெயின் மீலாக சாப்பிட முடியுமா? அதனால் அதே வாசித்துட்டு பைபிள் வாசிக்கிறத விட்டுறாதுங்க. ஃபெய்த் கம்மத் பை ரீடிங், பை ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட். அந்த காலத்தில் பைபிள்லாம் விலைக்கு வாங்க முடியாதனால ஹியரிங் போட்டாங்க. இந்த காலத்தில் பைபிள் இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், ஃபெய்த் கம்மத் பை ஹியரிங், கிரேட்டர் ஃபெய்த் கம்மஸ் பை சீயிங். பார்க்கறதுனால பெரிய அற்புதம் வரும், படிக்கிறதுனால. இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இனி வந்து சர்ஜிக்கலாக ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துப்பட்ட உறுப்புகள் திரும்பி வரும்படி ஜெபிக்கிறேன். 2 Chronicles chapter 16 verse 11.
அதில் பார்த்தீங்கன்னா ஆசான் ஒருத்தர் தான் ராஜா, 39 வயசில் அவனுக்கு சோம்பலாம் போயிட்டான். அவன் வந்து 2 ஆப்ஷன். அவனுக்கு கடவுள் நல்லா தெரியும், தேவன் சுகப்படுத்துகிறவர்னு நல்லா தெரியும். பட் தட் இஸ் மென்டல் அசன்ட். அந்த சத்தியம் அவன் மூளையில் பதிந்த சத்தியம், வாழ்க்கையில் பயன்படாமல் போன சத்தியம். ஸோ he was trusting the doctors more than God. தேவனால் செய்ய முடியாது, தேவன் சுகப்படுத்துகிறவர்னு மென்டல் அசன்ட் இருந்தது. வாசிங்க சிஸ்டர். ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். He had a very rare something like gangrene. காலில் வந்துடுச்சு, காலை எடுக்கிற அளவு. ஆனால் அவன் நினச்சான் ஆண்டவர் சுகப்படுத்துகிறவர் தான், ஆனால் இதை படுத்த முடியாது, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகிடுச்சே அப்படின்னு he trusted the doctors. இல்லாததை இருக்கிறதை போல் அழைக்கிற தேவனுடைய சாயலில் நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மை அவருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் உண்டாக்கினார்னா என்ன அர்த்தம்? அவர் என்ன செய்தாரோ அதெல்லாம் நம்ம செய்யலாம். நம்ம அவர் செய்ததை நம்ம செய்ய முடியாதுன்னு நினைப்போங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டு போனார்? நான் செய்ததை செய்வீங்க, அதை விட பெரிய காரியத்தையும் செய்வீங்க. டேய் 100க்கு 100 மார்க் எடுக்கணும்னு சொன்னால் தான் பையன் 70 மார்க் எடுப்பான். பாஸ் மார்க் வாங்கினா போதும், 20 மார்க் தான் எடுப்பான். அதனால் எய்ம் ஹை. ஓகே, அதான் ஜீசஸ் சொன்னார். சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு சொல்ல, அல்லது சும்மா ஆறுதலாக சொல்லிட்டு போவோம், போகிற நேரத்தில் ஒரு நல்ல வார்த்தையை சொல்லிட்டு போவோன்னு சொல்லலை. இட் வில் ஹேப்பன், இட் இஸ் ஹேப்பனிங். இயேசு கிறிஸ்து செய்த கிரியை நம்ம செய்யலாம். யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகி ஆரோன் உன் தீர்க்கதரிசியாயிருப்பான். இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்கிறது பார்வோன்ட்ட மோசே போகிறதுக்கு போய் முன்னால் நிற்கிறதுக்கு முன்னால் என்ன சொல்கிறாரு? கர்த்தர் மோசையை நோக்கி, பார், லுக்கியர், கவனமாக கேளுப்பா, உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். டிரான்ஸ்லேஷன் இஸ் சம்திங் ராங். தேவன் ஒருவரே. ஒரிஜினல் பைபிள் எப்படி இருக்குன்னா, ஐ வில் மேக் யூ ஆஸ் காட் டு ஃபேரோ என்று இருக்கிறது. உன்னை பார்வோனுக்கு தேவனை போல் ஆக்குவேன் என்று தான் ஆரம்ப மொழியில் இருக்கிறது. ஆனால் இந்த இதில் என்று பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் தீர்க்கதரிசியாயிருப்பான். தீர்க்கதரிசி நாபி. இப்போ எபிரேய பைபிளை வாசிக்கும்போது ஜெனிசிஸ் சாப்டர் 1 verse 1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவனை நமக்கு எப்படி அறிமுகப்படுத்துகிறார்கள் என்றால், ஒரு சிருஷ்டி கர்த்தராக தேவன் நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார். இந்த இடத்துல ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னு சொன்னால், ஏலோஹிம்னு போட்டிருக்கு. ஏலோஹிம் என்று போட்டதின் ஒரு அர்த்தம் படைப்பாளி, படைக்கிறவர், உண்டாக்குகிறவர், உருவாக்குகிறவர். ஏலோஹிம் மீன்ஸ் எ கிரியேட்டர். ஆகவே இங்கே போடப்பட்ட ஏலோஹிம் என்ற பதம்தான் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னை பார்வோனுக்கு ஏலோஹிம் போல ஆக்குவேன், கிரியேட்டர் ஆக்குவேன், படைப்பாளியாய் ஆக்குவேன். ஆகவே இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? படைப்பாளி. இந்த கிரியேட்டிவ் மிரக்கிள்ஸில் ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், பொருட்கள் பெருகும். அப்போது தேவன் நம்மை அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படியும் உருவாக்கினார்னா என்ன அர்த்தம்? நம்ம யார்? நமக்கும் படைப்பாளி. சில அப்பா சிரிக்கிற மாதிரியே மகன் சிரிப்பான், அப்பா நடக்கிற மாதிரியே நடப்பான். ஏன்னா அவன் பார்த்ததெல்லாம் அவரைத்தான் ரொம்ப பார்த்துருக்கான், அதனால் அவன் அப்படியே நடப்பான். அதை மாதிரி ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா, மோசையை ஏலோகிமை போல மாற்றியவர், பட்சபாதம் பார்க்காதவர், நம்மையும் ஏலோகிமாய் நம் உலகத்துக்கு மாற்றுவார். அமெரிக்காவுக்கு ஏலோகிமா மாற்ற மாட்டார், அது நம்மளோட ரொம்ப தூரத்தில் இருக்கு. நம்ம தெருவுக்கு நம்ம தான் ஏலோகிம், நம்ம சர்ச்சுக்கு நம்ம தான் ஏலோகிம், நம்ம மக்களுக்கு நம்ம தான் ஏலோகிம்.
கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த படைப்பின் அற்புதம் அதிகாரத்தினாலே அது நடத்தப்படுகிறது. வார்த்தையினால் அதிகாரம் எப்படி வெளிப்படும்? ஹவு டஸ் அத்தாரிட்டி இஸ் எக்ஸ்பிரஸ்ட்? த்ரூ வேர்ட்ஸ். வார்த்தையினால். நீங்கள் ஃபோன் பேசுகிறீங்க, ஃபோனை எடுக்கிறான் வாட்ச்மேன். எப்பா மேனேஜர் இருக்காரா? சார் வாட்ச்மேன் பேசுகிறேன் சார், மேனேஜர் பிஸியாக இருக்கார் சார். குரலை பார்த்தே சொல்லிடலாம். நீ வாட்ச்மேனு சொல்ல வேண்டாம், நீ பேசுகிறது பார்த்தாலே நீ வாட்ச்மேனாக இருக்கு. அதிகாரம் இல்லாத பேச்சு. மேனேஜர்கிட்ட கொடு. மேனேஜர் ஸ்பீக்கிங். மேனேஜர் பேசுகிறேன். உண்மையில் மேனேஜர் தான் பேசுகிறார். ஏன்? அந்த குரலில் உள்ள அதிகாரம். பிசாசை பற்றி துரத்தும் போது ஷூக்குள்ளே கால் நடுங்கிட்டு இருக்கும்போது, இயேசு நாமத்தில் சொல்லுகிறேன், என்னை தாக்கி விடாதே, அவனுக்கு என்ன சரியோ அதை எனக்கு செய்திடாத, போக முடியுமானா போ சொல்கிறீங்களா? எனக்கு சம்டைம்ஸ் வென் டிமானிக் ஸ்பிரிட்ஸ் பிடிச்சவங்க வீட்டுக்கு வந்தோன்னா ஒரு உருமல் முருமி கையை தூக்கிட்டு என் கழுத்தை நெருக்கி வருவாங்க. என் ஸ்டாஃப் யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த வயசில் என் கழுத்தை ஒரு வாலிபன் 6 அடி வாலிபன் வந்து நெருக்க வந்தால் என்ன செய்யும்? நான் ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். ஆண்டவரே, நான் யாருக்கும் ஜெபம் பண்ணும்போது பின்னால் ஒருத்தரை நிறுத்தி வச்சு ஸ்லேன் பண்ணுறது பிடிக்கிறதுக்கு வைக்கிறேன்னு, உங்கள் அபிஷேகத்தினால் விழுறாங்க, அடிபடுமா படாதான்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியுமா? தெரியும். பிறகு ஏன் நான் வைக்கிறேன் அப்படின்னாரு. நான் உன்னை வைக்க சொன்னேன்னா? உனக்கு சந்தேகம். வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவர் அடிபட்டார்னா இது அபிஷேகம் இல்லை பிசாசின் கிரியேன்னு சொல்லிடுவாங்க, நீ பயப்படனால பண்ணுற அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை நினைவுபடுத்தினார். குவைட்டில் நான் மினிஸ்ட்ரி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நர்ஸ் வந்தாங்க. அவங்க கூட இன்னொரு சிஸ்டர் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் எஸ்டர்டே மீட்டிங்கில் நாங்கள் அனாயிண்டிங் பார்த்தோம், ஐ வாண்ட் அன் அனாயிண்டிங்னாங்க. அந்த சிஸ்டரை பின்னால் நிற்க சொல்லிட்டேன். ஜெபம் பண்ண உடனே அந்த சிஸ்டர் அனாயிண்டிங் வந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க, ஐ வாண்ட் அ டபுள் போர்ஷன் ஆஃப் த அனாயிண்டிங் அப்படின்னாங்க. சரிம்மா, டபுள் போர்ஷன் சொன்னீங்கன்னு டைம் இருக்குது, நான் பண்ணுறேன்னு. அந்த மாதிரி நின்னாங்க. பின்னால் இருக்கிற கேட்ச் பண்ணுறவங்க நின்னாங்க. லார்ட், ஷி வாண்ட்ஸ் டபுள் போர்ஷன், லெட் இட் கம்னு. அந்த அம்மாவும் விழுந்தாங்க, அதை பிடிக்கிறவங்களும் விழுந்தாங்க. பிடிக்கிறவங்கள பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. 2 பேருக்கும் தலையில் அடிபட்டுச்சாருங்க. அடிபடலை. வார்த்தைகளினால் அதிகாரம் வெளிப்படுகிறது. எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. கவனமாக கவனிங்க. இந்த பிரசங்கம், நான் கேட்ட ஆவியானவர் கொடுத்த பிரசங்கம், இந்த வசனத்தை பற்றி யாரும் பேசலை, எனக்கே தெரியாது. 2 பிரிவாக இந்த வசனத்தை ஆண்டவர் பிரித்தார். 1, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. ஒருத்தருக்கு ஒரு விரல் இல்லை, நான் நம்புகிறேன். ஆவியின் உலகத்தில் இந்த விரல் முதல்ல உருவாகும், அதுக்கப்புறம் அது டவுன்லோட் ஆகி அவர் கைக்கு வரும். எப்போவுமே எனி கிரியேட்டிவ் மிரக்கிள் ஃபஸ்ட் ஹேப்பன்ஸ் வேர்? இந்த ரெல்ம் ஆஃப் த ஸ்பிரிட். செகண்ட் ஹேப்பன்ஸ் ஆன் த எர்த். இயேசு கிறிஸ்துட்டு 5 அப்போ 2 மீனை கொடுத்தாங்க. அவர் என்ன செய்தார்? வானத்தை அண்ணாந்து பார்த்து, லார்ட், என் கையில் இருக்கிறத நான் கீழே பார்த்தேன், 5 அப்போ 2 மீன். சின்ன பையனுக்கு தான் காணும். மேலே பார்த்தேன், பிதா எனக்கு காட்டினவைகளை நான் செய்கிறேன். அங்கே பார்த்தோன்னு 5000 பேருக்கு அப்போ இருக்குது, 5000 பேருக்கு மீன் இருக்குது. மேலே பார்த்தார். ஆவியின் உலகத்தில் விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. 5000 பேருக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு சீசர்கிட்ட சொன்னேன், அவங்க முடியாதுன்ட்டாங்க. இப்போ நான் கொடுக்கணும், நான் நம்புகிறேன், உறுதியாக நம்புகிறேன். அது வானத்தில், ஆவியின் உலகத்தில் அது உருவாகுது. ஸோ ஃபஸ்ட் யூ மஸ்ட் see your spiritual eyes, the things are happening in the realm of the spirit. ஆவியின் உலகத்தில் நடக்கிறது என்று பார்க்கணும். நேரடியாக ஒருத்தர் சென்னைப்பட்டினத்தை ஒருத்தருடைய காலை எடுத்துட்டாங்க. அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் கிரியேட்டிவ் மிரல்கள்லாம் இது பண்ணிகிட்ருக்கேன்,
உங்கள் ஒய்ஃப் செல்ஃபோன் தயாராக வச்சுக்க சொல்லுங்கள். எனக்கு எப்போ ஃபெய்த் வந்து எனக்கு உருவானதுக்கப்புறம் நான் சொல்லுவேன். அதை கேமராவில் வளர்கிறத ஷூட் பண்ணும். நான் சொல்லிவிட்டு ஷூட் பண்ணுவேன். ஆவியின் உலகத்தில் காலை பார்த்த உடனே அடுத்தது அவர் காலில் பொருந்தும். இது நடக்குதா உலகத்தில்? மேல்டனாடோ என்ற ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். அவருடைய கூட்டங்களில் கால், கை இவைகளெல்லாம் வளர்கின்றன அற்புதமாக. அதில் ஒருத்தருக்கு நடந்தால் வேதம் என்ன சொல்கிறது? தேவன் பட்சபாதம் பார்க்கிறார் அல்லவே. அவருக்கு எல்லாரையும் வித்தியாசப்படுத்தி பார்க்க மாட்டார். எவன் ரொம்ப விசுவாசிக்கிறானோ, எவன் ரொம்ப தேவனுடைய அதிகாரத்தில் நம்பிக்கை வைக்கிறானோ அவனுக்கு அவர் ஆனர் பண்ணுவார். ஆகவே முதலாவது விசுவாசமானது. அந்த கால் வளரும், அந்த கை வளரும், ஹார்ட் வருங்கிற நம்பினீங்கன்னா அதை உறுதியோடு இருக்கணும். நான் சொன்னேன் 2 விதமான கன்ஃபெஷன் இருக்குது. ஒரு கன்ஃபெஷன் வேத வசனத்தை படித்து அதை அறிக்கை செய்கிறது. இது ஒரு வகை கன்ஃபெஷன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, காணப்படுகிறது நிச்சயமாக, காணப்படாதது நிச்சயமாக. இயேசு கிறிஸ்து கையில் 5 அப்பம் 2 மீனை பார்க்குறாரு. அது நிச்சயமாக. வானத்தில் பிதாவை நோக்கி கண்ணை மேலே எடுத்து தோத்தரிக்கும் போது பார்க்குறார். அது நிச்சயமாக. 2 கொரிந்தியர் 4:17-18 என்ன சொல்லுது? காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் மிகுந்த கனமகிமையை உண்டாக்குகிறது. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்போது இந்த 5 அப்பம் 2 மீன் ஃப்ரிட்ஜில் கொண்டு வைக்காட்டா 5 நாளில் என்ன செய்தணும்? காணப்படுகிறது அநித்தியமானது குப்பை தொட்டியில் தான் போடணும். ஆனால் காணப்படாதது நித்தியமானது. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் மன்னா வச்சாங்க. மன்னா அடுத்த நாளைக்கு வைக்கக்கூடாது. என்ன பிடிக்கும்? புழு பிடிக்கும், பூச்சி வைக்கும், அது கெட்டுப்போகும். ஆனால் ஆசரிப்பு கூடாரத்தில் கோல்டன் பாட் ஆஃப் மன்னா எத்தனையோ வருஷம் இருந்தது. அதே மன்னா தான் கெட்டு போகலை. காரணம் என்ன? ஷெக்கேனா க்ளோரி. when you bring the glory of the Lord, nothing shall be polluted. எதுவும் சீனித்து போகாது. மகிமை வரும் பொழுது. மகிமை வருமா? மறுரூப மலையில் மகிமை வந்தது. மகிமை அடிக்கடி வரும். மகிமை வரும்னு நீங்கள் விசுவாசிக்கணும். மகிமையின் தளத்தை கொண்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணணும் ஞாபகம் வந்ததுடனே நான் வச்சுருக்க டூத் பேஸ்ட்டு கடைசியாக இவ்வளோன்ல வந்துருச்சு. அப்போது நாளைக்கு புது பேஸ்ட் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சா மறந்துட்டேன். அதே வச்சே கத்தாவே நான் என்னைக்கு ஞாபகம் பேஸ்ட் வாங்குறேனோ அது வரைக்கும் இது வளரட்டும் அப்படின்னு அந்த பேஸ்ட்டு சும்மா பேஸ்ட்டில் இது பண்ணுவான். வளர்ந்தா வளருது, வளராட்டா என்ன நஷ்டம்? வாங்கிக்கலாம். புரியுதா? ஃபெய்த்தை டெவலப் பண்ணுறது இப்படி தான். இது எல்கேஜி டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபெய்த். வழங்குதா? சத்தியமாக தேவனுக்கு முன்பாக சொல்கிறேன், நேற்று வரைக்கும் நான் அந்த பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 15 நாள் ஆச்சு. புது பேஸ்ட் வாங்கியிருந்தாலும் பாதி தீர்ந்து போயிருக்கோம். இப்போவும் அந்த இவ்வளோட்டு பேஸ்ட்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கு. இதுதான் எல்கேஜி. சின்ன பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு களிமண் கொடுத்தா செய்யும். டேடி யானை செய்திருக்கேன் பாருங்க அப்படின்னு காட்டும். யானையா? இதுவா யானை? மூக்கையும் காணும், ஒன்றுங்க துதிக்கையும் காணும், காலையும் காணும், யானை. நீ செய்த யானை ரொம்ப அழகாக இருக்கே, அப்பா சொல்லுவாரா மாட்டாரா? சொல்லுவார். ஏன் அதை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. அது மாதிரி நம்ம எல்கேஜி ஃபெய்த் ஆண்டவர் இப்போ தான் எல்கேஜியில் இருக்கான். சீக்கிரத்தில் யூகேஜி வந்துடுவான். அதனால் இவனுக்கு எல்கேஜிலேயே ஒரு ஆசீர்வாதம், கிரியேட்டிவ் மிரக்கல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி செய்வார். கர்த்தர் எவ்வளோ அன்பு வச்சுருக்கார் தெரியுமா? நம்ம மேலே வச்சுருக்க அன்புனால இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். ஒன்று இது பண்ணால் பேஸ்ட் காலியானால் வாங்க தான் செய்யணும். அதே மல்டிப்ளை ஆகட்டும்னு சொல்லி எவனா ஜெபம் பண்ணுவோன்னா அதுக்கப்புறம் காணப்படாத உலகத்தில் வந்துருச்சு. அதை நீங்கள் பார்த்துட்டீங்க ஆவிக்குரிய கண்களில். அதுக்கப்புறம் யாக்கோபு 1:17 என்ன சொல்கிறது?
ஜோதிகளின் பிதாவினுடைய தளத்தில் அது உருவானது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலுமில்லை. நீங்க ஆவிக்குரிய உலகத்தில் பார்த்துட்டீங்கன்னா நல்ல கொடைகள் அனைத்தும், நல்ல ஈவுகள் அனைத்தும், நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. அங்கிருந்தா வருது. அவரிடத்தில் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே பார்த்ததை நான் டவுன்லோட் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டார். அங்கே உண்டாயிருச்சுன்னா என்ன ஆகும்? டவுன்லோட் ஆகிடும். அதனால் டாக்டர் கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சான்னு சொன்னார்னா என்ன செய்யணும்? ப்ரேயர் டவரில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன், என்ன செய்யணும்? அதுங்களா போய் டயாலிசிஸ் பண்ணுங்கள், டாக்டரை போய் பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி செய்யுங்க, நீங்கள் கேட்கணும். அப்படி சொல்லுங்கள். இது மெடிக்கல் அட்வைஸ். ஆனால் இன்னொரு அட்வைஸ், பெரிய அட்வைஸ் கொடுக்குறேன். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ஆனால் அவங்க உங்கள் மேல் கேஸ் போட்டுற மாட்டாங்க. நீங்கள் கிட்னி உருவாகுனீங்க, உருவாகலை, அதனால் உங்கள் மேலே கேஸ் போட்டேன்னு போடுவாங்களா? உருவாகாதுன்னு அவங்களுக்கு தெரியும். உருவாகுன்னு நீங்கள் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அதனால் நம்புறது நம்ம விசுவாசத்தின்படி உருவாகும். எத்தனையோ பேருக்கு அப்படி உருவாகிருக்கு. அதனால தான் சொல்கிறேன், பிரஸ்ட் கேன்சர் மாறி அவங்க சொல்லும் போதே சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிக்கை இடுவதில் 2 விதம் இருக்கிற ஆண்டவர் எனக்கு இது சொல்லி கொடுத்தார் புதுசாக. என்ன? ஒன்று பைபிளில் அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள் ஒரு வசனம். இதை நான் சொல்கிறேன், அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள் சொல்லி முடித்த உடனே மூளை சொல்லுது, அவருடைய தழும்புகளினால் ஒரு கட்டி வந்தால், விரலில் கட்டி வந்தால் சோகமாகும். உங்கள் ஹார்ட்டில் என்ன பற்றி சொல்லியிருக்காங்க தெரியல, உனக்கு மெடிக்கலை பற்றி சயின்ஸ் தெரியுமில்ல, இது சோகமாகுமா அப்படின்னு ஒரு குரல் சொல்லும். ஆமாம், நீ சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம ஆமா போட்டோம். ஆமா கொட்டணும்னா சொன்ன அறிக்கையை கேன்சல் பண்ணிடுறோம். பைபிளில் வசனத்தை வாசித்து அறிக்கை பண்ணும்போது அதை சொல்லி முடித்த உடனே நம்ம மனசு சொல்லும், இது உனக்கு நடக்காது. அப்போ நம்ம என்ன செய்வோம்? ஆமாம் கொட்டுவோம். என்ன சொல்லணும்? உனக்கு நடக்காதா? நீ யார் சொல்கிறதுக்கு எனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? நமக்கே தெரியும் நடக்காதுன்னு. அதனால் ஆமாம் நடக்காது தான் அப்படின்றோம். அதுக்கு முந்தி சொன்ன அறிக்கையை நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், அதே வசனத்தை இயேசு கிறிஸ்து வெள்ளை ட்ரெஸ்ஸில் வந்து ஒளி பிரகாசமாக ஒரு சால்வையை தோளில் போட்டு என்னுடைய தழும்புலினால் நீங்கள் குணமாவீர்கள் அப்படின்னு சொன்னார்னா, அதை சொல்லும்போது சந்தேகம் வருமா? ஏன்? பைபிள் புத்தகம் உயிரற்ற புத்தகம்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு லிவிங் பைபிள்னு வச்சுருக்காங்க, ஜீவனுள்ள புத்தகம்னு. ஆனால் நம்ம பொறுத்த மட்டும் பைபிள் சொசைட்டி பிரிண்ட் பண்ண பைபிள் தரிசனம் பார்த்து சொன்னால் அதுதான் ப்ராஃபட்டிக் கன்ஃபெஷனுங்கிறது. நீங்கள் வசனத்தில் சொல்கிற அறிக்கையை தேவன் தோன்றி தீர்க்க தரிசனமாக சொன்னதாக எடுத்துக்கொள்ள விசுவாசத்தை வளர்க்க வேண்டும். அதுதான் அந்த அறிக்கையிடுறதை பற்றி ரோமர் 10:8. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. வாயில் இருக்கு, இருதயத்தில் இருக்கு. இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும், இருதயத்தில் இருந்தால் வாய் சொல்லும். அடுத்தது, இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். The word ரட்சிக்கப்படுவாய் is zozo. Zozo means completeness, healing, salvation. அதுக்கு 4-5 மீனிங் இருக்குது. Healing is also included. Completeness, soundness, zozo வேர்டு இவ்வளோ அர்த்தம் இருக்குது. அதனால் நீ விசுவாசித்தால் இது நடக்கும்னு விசுவாசித்தால், அதனால தான் ரொம்ப அறிக்கை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். விசுவாசித்தால் அது நடக்கும். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். வாயினால் அறிக்கை பண்ணுறது மாத்திரம் கிடையாது. ஃபஸ்ட் பாயிண்ட் என்னது? நீதி உண்டாக
இருதயத்திலே விசுவாசிக்கணும். இருதயம்தான் நமக்கு நியூட்ரல் ஜட்ஜி. அது என்ன சொல்லுதோ அதுதான் நடக்கும். பைபிளில் சொல்லி அறிக்கை வரும்போது சந்தேகம் வருது. அதனால தான் ஜான்ஸ் காஸ்பலில் சொல்லியிருக்கு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை தேவனாக இருந்தால் பைபிள் படித்து சொல்கிறதுக்கும் அவர் நேரில் வந்து தரிசனத்தில் வந்து சொன்னால் தான் நம்புவேங்கிறது ஒன்றா இல்லையா? ஒன்று தானே. அந்த வார்த்தை தான், நீங்கள் படிக்கிற வார்த்தை தான் மாம்சமானது. ஸோ த வேர்ட் தட் யூ ரீட் அண்ட் த லிவிங் வேர்ட் ஜீசஸ் ஹூ கேம் ஆர் ஒன் அண்ட் த சேம். ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.